வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் மீனவ கப்பல் சேனல். நான் உங்கள் 90s மீனவன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. மீனவ குடும்பங்களில் கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யாரும் இந்த மாதிரியான வீடியோ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டாங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கும் இந்துமதிக்கும் இந்த மண்டபத்தில் தான் கல்யாணம் நடந்தது. அந்த பழைய ஞாபகங்கள்லாம் எங்களுக்கு வந்து போயிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மண்டபம் இது எங்களுக்கு. மீனவ குடும்பங்களில் கல்யாணம்னாலே திருவிழா மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ரெடி பண்ணுற கல்யாண விருந்து தான். முக்கியமாக இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குன்னு நம்ம டைனிங் ஹாலுக்கு போயே பார்த்துடலாம். சின்ன சின்ன பசங்களுக்கு ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. பாப்கார்ன் ஸ்டால் போட்டிருந்தாங்க, பஞ்சு மிட்டாய் ஸ்டால் போட்டிருந்தாங்க, கடைசியாக ஐஸ்கிரீம் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்துமதிக்கு ஐஸ்கிரீம்னா உயிர். அவள் ஐஸ்கிரீமை பார்த்த உடனே நானும் போய் வாங்குறேன்ட்டு போயிட்டா. நான் பாப்பாவை வச்சுக்கிட்டு பாப்பாவுக்கு வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்கலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் முடிஞ்ச பிறகு பீடா ஸ்டால் வேற ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இருக்கிற இந்த ஸ்டாலில் எந்த ஸ்டால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க மக்களே. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களோட அடுத்த வீடியோவுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கடைசியாக ஐஸ்கிரீமை வாங்கிட்டு எங்ககிட்ட இருந்த பாப்கார்னையும் இந்துமதி வாங்கிட்டா. மேலே போன கொஞ்ச நேரத்தில் கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு. சரி வாங்க நம்ம அடுத்து நம்ம டைனிங் ஹாலுக்கு போயிட்டு டைனிங் ஹாலில் என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அங்கே கீழே போனதும் சரியான கூட்டமாக இருந்துச்சு. அங்கே மட்டன் குழம்பு, நெய் சோறு, சிக்கன் 65 எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு இந்துமதி இடத்த பிடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டா. நல்லா பெரிய குடும்பத்து கல்யாணங்கிறதுனால கூட்டமும் அதிகமாகவே இருந்தது. மக்களே, உங்கள் ஊர் கல்யாணத்தில் சாப்பாடு என்ன போடுவாங்கன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இந்துமதியும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. இந்துமதிக்கு கறி குழம்புனா ரொம்ப உயிர். அதனால தான் அவள் போய் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவள் முடித்த பிறகு என்கிட்ட பாப்பாவை வாங்கிக்கிட்டு நான் போய் சாப்பிட்றதா தான் இன்றைக்கி பிளானு. கடைசியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு பீடா கடையில் போய் ஆளுக்கு ஒரு பீடா போட்டுட்டு மேலே மியூசிக் கேட்கலான்ட்டு போனோம். அங்கே டிஜே மியூசிக் வேறு லெவலில் ரெடி பண்ணியிருந்தாங்க. பாப்பா சரியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தா. அங்கே உண்மையான ஃப்ளவர்ஸ் வச்சு தான் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் பாப்பா ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தா. நானும் இந்துமதிக்கிட்ட டைம் ஆயிடுச்சு வா போகலான்னு கேட்டதுக்கு இருப்பா போகலான்னு மியூசிக் சரியாக இருக்குன்னு அவளும் வைப் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா. சரி ஓகே, நம்ம போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு சொன்ன பிறகு தான் அவள் அந்த இடத்த விட்டே கிளம்புனா. போகிற வழியில் எங்கே போய் சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டே வந்தப்ப தான் சரி ஓகே, நம்ம ஊர்லேயே ஒரு ஜூஸ் கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் டிசைட் பண்ணி நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இந்துமதிக்கிட்டே நான் உன்னை எங்கே அழைச்சிட்டு போகிறேன்ட்டு சொல்லாமல் தான் உன் ஊருக்கிட்டே வந்துட்டேன். என்ன நீ எங்கேயுமே நிறுத்தாமல் கடைசியில் ஊருக்கே அழைச்சிட்டு வந்துட்டேன்ட்டு அவள் என்கிட்ட கோவப்பட்டா. கடைசியில் ஊர் முனையில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் ஸ்கூல்கிட்ட கடை வச்சுருந்தாங்க. அந்த கடையில் தான் நாங்கள் ஜூஸ் குடிக்கலான்னு வந்தோம். இந்துமதியும் ஷாக் ஆகிட்டா இங்கே வரவும். சரி ஓகேன்னு ஆளுக்கு ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் மீனவ கப்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.